50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். சென்னை ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் தூய்மை பணியாளர்கள் கடந்த 12 நாளாக வந்து இங்கே போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, நிரந்தரமாக எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க, நாங்கள் அந்த ஒப்பந்த பணியாளராக இருக்க விரும்பலை, கடந்த ஒரு 15 வருஷமாக நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம், இந்த ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்தோம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் எங்களுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்காம நீங்கள் தனியார் மையத்துக்கு கொடுக்கறது எங்களுக்கு சரியாக வரல, அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், எங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ நாங்கள் வேலை பார்த்தா தான் எங்களுக்கு அடுத்த வேலை சோறு எல்லாமே நாங்கள் அதை பற்றி தான் பார்க்கணும். அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடைக்கல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் பயங்கர வெயிலாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஆக்சுவலி நேற்று நைட்லாம் ஃபுல்லாக மழையில் வந்து உட்காந்துருந்தாங்க. ஃபுல்லாக வந்து நாங்கள் அந்த ஈர துணியில் அந்த ஈரமான இடத்துல இந்த மாதிரியான அந்த தார்பாய் தான் கட்டிட்டு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆதங்கத்தோடு தெரியப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கறத தாண்டி துறை சார்ந்து யாராவது ஒருத்தங்களாவது வந்து எங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆதங்கமாகவே அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. 12 நாளாக போராடிட்டு இருக்காங்க, நீங்களும் கூடயே இருக்கீங்க. எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த மக்கள்? பிரச்சனைகள் வந்து நான் சொல்கிறது பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல, நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு மணி நேரத்தில் உட்கார்றது கூட ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதிலும் பெண்கள்னும் போது அவங்க இயல்பிலேயே வந்து இயற்கை உபாதைகள் கிடைக்கிறதுனால வந்து ஆண்கள் போல் பெரிய அளவில் பண்ண முடியாது. அப்போது கார்ப்பரேஷனில் ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்தி தான் அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸை வாங்கி தர முடியுது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், மழை அடிக்குது. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நைட்டு மழை, அதுக்கு முந்தின நாள் மழை வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக அடிக்குதோ அதே அளவுக்கு வெயிலும் அடிக்குது மதியமானாக்கா. இப்போ இந்த சிச்சுவேஷனில் தொடர்ந்து குழந்தைங்க பிள்ளைங்களை விட்டுட்டு வீட்டில் வேலைகள் இருக்கும், துணி துவைக்கிறதோ சாப்பாடு செய்கிறதோ, அப்படி எண்ணற்ற வேலைகள் வந்து பெண் தொழில் வந்து ஆண்டாண்டு காலமாக அந்த சமையல் கட்டிலே வந்து இருக்கக்கூடியவங்க, அப்படி மாற்றப்பட்டவங்க இந்த ஆணாதிக்க சமூகத்தில். அவங்களுக்கு அந்த வேலைகளுக்கும் போக முடியாமல் இவங்க அந்த வேலையும் இழந்துட்டு 12 நாளாக இந்த பிளாட்ஃபார்மில் மழையிலையும் வெயிலையும் தங்கிக்கிட்டு நைட்டில் வந்து கொசுக்கடியில் அவ்வளோ கொசுக்கடியில் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த ஈரத்தலையிலே படுத்துக்கிட்டு நனைஞ்ச துணியோடு இருந்துக்கிட்டு ரொம்ப சொல்லணும்னா துயரங்களுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க. அதை அந்தந்த தொழில்கிட்ட போய் கேட்கும் போது இன்னும் வந்து அது எவ்வளோ வலிமிக்கது, எவ்வளோ ஆழமானது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் பேசும்போது தோழர்கள் சொன்னதும் எங்களுடைய பார்வையம் என்னம்னாக்கா, யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது இந்த அமைச்சராக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு அமைச்சராக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், இல்லை கமிஷனராக இருக்கலாம். ஆமாம், யாராக இருந்தாலுமே கூட நமக்கு தேவையானது வந்து ரிசல்ட்டு தான். இன்னார் நம்ம பேச வேண்டாம், இன்னார் பேசக்கூடாதுன்னு நம்ம அந்த முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி வர்றது கார்பரேஷனையும் கவர்மெண்ட்டையும். அப்படின்ற பொழுது அவங்கள வேண்டான்னு சொல்கிறதுன்றது பொருத்தமானதாக இருக்கிறதுனால நம்மளுடைய டிமாண்ட்ஸை நம்ம வைக்கிறோம். அவங்க யார் வந்து வச்சாலும் அவங்களுடைய டிமாண்ட்ஸை வைப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் கடைசியில் சுமூகமான முடிவு வெட்டணுன்னு தான் 2 தரப்புக்குமே உள்ள. கார்பரேஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுவார்த்தை 7 கட்டங்களாக போச்சு. அந்த பேச்சுவார்த்தைகளில் இன்னும் சுமூகமான தீர்வு எட்டப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இங்கே 5 லட்சம் மக்கள் கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க தினமும், இந்த இடத்துலேருந்து நீங்கள் மாற்று இடம் தரோம், அங்கே போய் போராடுங்கன்னு சொல்கிறாங்க. 2வது, குப்பைகள் முழுக்க தேங்கிக்கிட்டு இருக்கு, அந்த குப்பைகளை போய் எடுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் மக்களுக்கு பாதிப்பு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் அதுக்கேற்ற போல் இங்கே போராட்டத்தை கண்டினியூ பண்ணுற அதே பேரலாக நாங்கள் க்ளீன் பண்ணுற வேலைகளையும் பண்ணுறோன்னு தான் தோழர்கள் வந்து முன் வச்சது, வழிநடத்தக்கூடிய தோழர்கள். அதுக்கு அவங்க செவிசாய்க்கலை, அதுக்கு அவங்க அக்செப்ட் ஆகலை. 2வது அவங்க சொல்லக்கூடியது, இங்கே 5 லட்சம் பேர் கிராஸ் ஆகிறாங்க, மாற்று இடம் தரோம் போங்கன்னாக்கா, ஒரு போராட்டத்துடைய வடிவத்துடைய நோக்கமே இந்த பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கிறது தான். அப்போது இது அன்லாஃபுல் அசம்பிளினாக்கா லீகலி அன்லாஃபுல் அசம்பிளி தான். ஆனால் நாங்கள் உரிமைக்காக, எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக நாங்கள் வாசலில் பிளாட்ஃபார்மில் போராடிட்டு இருக்கோம். அப்போ இந்த விஷயத்தை வேறு மாற்று இடத்துக்கு போய் 100 நாள் 1000 நாள் போகிறனாலும் யாருக்கும் கேட்க போகிறதில்ல, நாதி எடுத்து அங்கேயே தான் கிடக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இதை கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய எதுவும் உண்மை கிடையாது. இது நியூசன்ஸாக இருக்குது,
இங்கே வந்து டிராஃபிக் ஆகுது அப்படிலாம் கிடையாது. மவுண்ட் ரோட்டில் இந்த சென்ட்ரல் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே எப்பவுமே இருக்கக்கூடிய டிராஃபிக் தான் இப்போ இருக்குது. பிளாட்ஃபார்மில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இன்னி வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. ஒரு முடிவோ சொல்லலப்பா. எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது தெரியல. நாயை விட கேவலமாக தெரியும் நம்மளுக்குது. இருந்து பார்த்துட்டு இன்னும் பழமை சொல்கிற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. எங்களுக்கு தனியார் இது வேண்டான்னு தான் சொல்லின்னு இருக்கிறோம் இவ்வளோ நாளாக. இன்றைக்கி வந்து நியூஸில் போடுறாங்க, உடனே சென்னை மாநகராட்சி ஆணையிடுது, உடனடியாக பணியில் போய் உங்களோட வேலையை தொடங்குங்கன்றாங்க. அப்போது நாங்கள் என்னன்னு கேட்குறோம், தனியார் நிறுவனம் வேணாம், என்எம்எல் வேலை கொடுங்க. 23,000 சேலரி கொடுத்தீங்க. நாங்கள் உங்களால் பர்மிட் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் கிட்ட வந்து பட்ஜெட் இல்லைன்றீங்க. இவ்வளோ பேருக்கு எங்களால் பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் பட்ஜெட்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு கொடுக்குற ஊதியத்தை கொடுங்க. நாங்கள் இதை தானே கேட்டுன்னு இருக்கிறோம். ராவும் பகலும் உட்காந்து 12 நாள் ஆகுது. எங்களுக்கு இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதிலோ தீர்வோ காணாது. இந்த மாதம் இல்லையே, வேலையே இல்லையே. 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வேலை தானே இப்போ ரோட்டில் வந்து உட்காந்து. எப்படி தெரியலையே, எப்படி தான் குடும்பம் பண்ணுறது தெரியலையே, எப்படி சாப்பிட்றது, எப்படி போகிறது, எதுவும் ஒரு நாள் கழி என்ன சொல்கிற மாரி இருக்குது. அச்சு அழுவலாமா அத்தினி புயல், நாங்கள் வர்தா புயல், என்னதுக்கா நிஜா புயல், கொரோனா, எல்லாத்துலேயும் நாங்கள் வேலை செஞ்சுங்க தான். அன்றைக்கி எங்களுக்கு மலர் மாலையாக தூவினார். இந்தமாரி தூய்மை பணியாளர் தான் எங்களுக்கு வேணும்னு. இன்றைக்கி எங்களுக்கு வானான்ட்டு இப்போ ராம்கி நிறுவனத்தில் விட்றாங்க, எங்களை கொத்தடிமைக்கு விட்றாங்க. ஆமாப்பா, எதுனா பெனிஃபிட் இருக்கும்னு தான் நினச்சி செஞ்சோம். கடைசி வரைக்கும் நம்ம பின்னால் ஒரு யார் ஆட்சி ஆடுறாங்களோ நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க தான் நினச்சோம். கட்சியில் இன்னும் எங்களை பார்க்கவும் வரல, பேச்சுவார்த்தை நடக்கலை. நான் உங்களுக்கு நல்லபடியாக செய்வார், முதலமைச்சரை செய்வார், யார் அமைச்சர் பேச்சு கேட்கலாடோ அவருக்கு தெரியும் செய்வார்னு சொல்கிறாங்க பொதுமக்களே. பாவம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நாங்களாம் வீட்டில் முடங்கி இருந்தோம், ஆனால் எங்கள் வேலையை நீங்கள் எடுத்து போட்டு செஞ்சீங்க. தகர வச்சு தனிப்புறமாக வச்சுருந்தாலும் அந்த இடத்துல சுண்ணாம்பு போடுவீங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிறீங்கம்மா. பப்ளிக்கில் எங்களை வந்து கேட்டால் விட நாங்கள் உங்களுக்கு தான் பேசுவோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் 73 டிவிஷன்லேருந்து இருக்கோம். இந்த 12 நாளாக ஜென்ஸு கூட தங்கிடலாம், ஆனால் லேடிஸ் தங்க முடியாது. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல முடியாது சில விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி சூழ்நிலை கூட நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வேலை தேவை, வேலையை தான் நாங்கள் கேட்கோம். எதுவுமே உங்களை கேட்கல, எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வந்து சம்பளமும் அதிகமாக கேட்கல, எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கூட வேணாம். எங்களுக்கு தொகுப்பு ஊதியம் போட்டு கொடுத்துருந்தாங்களே, அந்த 23,000 சம்பளம் கொடுங்க. அந்த 23,000 கூட இப்போ 8 மாதமாக தான்ப்பா கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 5,000 அதுக்கப்புறம் 8 ஆக்குனாங்க, 12, அப்போ அதுக்கப்புறம் 15, இப்போது 8 மாதமாக தான் 23,000 எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 23,000 கூட இந்த காலத்துக்கு பத்தாது. அப்படி இருந்து கூட நாங்கள் வேலை செஞ்சோம். எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே படிக்காதவங்க தான். இப்போது வேலைக்கு போனால் கூட எவ்வளோ படிச்சிருக்கன்னு கேட்பாங்க. வீட்டு வேலைக்கு கூட போக முடியாது, ஏன்னா உண்மையாக சொல்லிட்டு தான் வேலைக்கு போகணும், போய் சொல்லிட்டு போக முடியாது. எங்ககிட்ட காசு இருந்தால் கூட ஒரு டிஃபன் கடை கூட போடலாம், அது கூட எங்களுக்கு வழி கிடையாது. எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துடும், எங்களுக்கு எதுனா நல்ல வழி வந்துடும். நம்ம மற்றவங்களாட்டமும் நம்மளும் வந்து சம்பளம் அதிகமாக கவர்மெண்ட் வேலைன்னா ஒரு சந்தோஷம் தானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு கல்யாணம் பண்ணாலும் நம்ம பசங்களுக்கு ஒரு லோன் கொடுக்கலாம். மற்றவங்க பார்க்குறவங்க சொந்தக்காரெல்லாம் சந்தோஷமாக பெருமையாக நினைப்பாங்களேன்றதுனால தான் இந்த 15 வருஷமாக நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட போராட்டங்களில் முன்வைக்கக்கூடிய அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், டைவர்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அது. இங்கே தோழர்கள் தினமும் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க, அதில் தொழிலாளிகள் கையெழுத்து போடுறாங்க. ஜோன் வைஸ், வார்டு வைஸ், டிவிஷன் வைஸ் அது நடக்குது. அதனால் ஒரு தொழிலாளிகள் கூட இன்னி வரைக்கும் வேலைக்கு திரும்பலை. அவங்க எத்தனையோ முறை கூட்டு பார்த்துட்டாங்க, எத்தனையோ சலுகைகள் கொடுக்கறதுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி பார்த்துட்டாங்க. ஆனாலும் தொழிலாளிகள் வந்து இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சங்கத்தின் கீழே கட்டுப்பாட்டில் அவங்க சரியானது நடக்கும், நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறுன்ற ஒரு உறுதியோட ஒருத்தர் கூட பணிக்கு போகாமல் இங்கே தான் இருக்காங்க. இந்த சென்னையை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த, ஈவன் இந்தியா முழுக்க இந்த போராட்டம் கவனம் பெற்றதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த போராட்டம் 100% நியாயமானது, அதுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஈவன் ஆளும் அரசாங்கத்தினுடைய மக்களாக இருந்தாலும் கூட, அவங்களுக்கான தோழர்களாக இருந்தாலும் கூட அவங்களும் இதை தான் ஆதரிக்கிறாங்க, இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா எதோ பண்ணலாம், இந்த தொழிலாளிகள்கிட்ட போயிட்டு கை வைக்கக்கூடாது. இந்த தொழிலாளிகள் நம்ம தினமும் பார்த்தீங்கன்னாக்கா கழிவுகளையும் குப்பைகளையும் கைகளை க்ளோஸ் கூட போடாமல் நமக்காக அவங்க களத்தில் நின்று கொரோனாவிலையும் நிவர் புயல்லையும் எல்லா நேரத்திலும் நமக்காக வெளியில் நிற்கக்கூடிய தொழிலாளிகள் அவங்க. இந்த தொழிலாளிகளை இந்த மாதிரி பண்ணுறது ஏற்படுது அல்லன்றதான் எல்லோருடைய கருத்து. உண்மையை சொன்னாக்கா வெகுஜன மக்கள், இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய தோழர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அவங்களுடைய
பரவுதல்னால தான், ஷேர்னால தான், அவங்களுடைய ரியாக்ஷன்னால தான் இது இன்னும் கவனம் பெற்றதா நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் இந்த மாணவர்கள்லாம் வந்ததா கேள்விப்பட்டோம். அவங்களாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் எழுச்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 20 கல்லூரி மாணவர்கள் மேலே வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய அசோசியேஷன் இயக்கங்கள்லேருந்தும் தோழர்கள், மருத்துவ மாணவர்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து இருந்தாங்க. 10க்கு மேற்பட்டோர். நேற்று லோயலா காலேஜிலேருந்து தோழர்கள் வந்திருந்தாங்க, மாணவர்கள் வந்திருந்தாங்க. அதை தாண்டி பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய, பத்திரிகை துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இங்கே வந்திருந்தாங்க. தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், ஊடகத்துறை மாணவர்கள் எல்லாருமே இங்கே வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது தாண்டி ஒவ்வொரு இயக்கத்தினுடைய மாணவர் அமைப்புகள், சிபிஐனாக்கா ஏஎஸ்எஃப் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்பை சேர்ந்தவங்க, சிபிஎம்னாக்கா எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவங்க, அது தாண்டி மற்ற கட்சிகளுடைய அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் இது சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் இது சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட சிபிஐனுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் வந்துட்டு போனாங்க. செல்வ பெருந்தகை சார் காங்கிரஸ் தலைவர் மாநில தலைவர் வந்துட்டு போனாங்க. சண்முகம் தோழர் சிபிஎம்முடைய மாநில செயலாளர் வந்துட்டு போனாங்க. ஈவன் ஆம்சானுடைய ஒய்ஃப் வந்து முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பொற்கொடி அண்ணி வந்து இருக்காங்க, இந்த களத்தில் இருக்கிறாங்க. தொழிலாளிகளுக்கு தேவையான உணவு முதலான எல்லா தேவைகளையும் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போ நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் இதுக்கான விஷயத்தை தொழிலாளிகள் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு ஆதரவாக நிற்போன்றதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மே 17 இயக்க தோழர் திருமுருகன் காந்தி தோழர் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கூட தோழர்களோட நிற்கிறாங்க. தொழிலாளர்களோட தினமும் அதை பார்க்குறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் இதுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை மிக முக்கியமாக இந்த விஷயத்தை சிந்தனை செல்வனண்ணன் காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ அவர் நேரில் அதை திருமாவளவனுடைய கவனத்துக்கு எடுத்து போய் திருமாவளவன் அதை சிஎம்னுடைய நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போனதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி எல்லா அமைப்புகளும், எஸ்டிபிஐ கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே இதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. டிஎம்கேவை தாண்டி எல்லாருமே இதை ஆதரிக்கிறாங்க. ஈவன் டிஎம்கேல இருக்கக்கூடிய ஜனநாயக உணர்வு கொண்ட நண்பர்களும் தோழர்களும் கூட இதை ஆதரிக்கிறாங்க. கடைநிலை தொண்டர்களும் இதை ஆதரிக்கிறாங்க. இது ஸ்டேட் பாலிசின்றதுனால அவங்க இதை முடிவெடுக்கிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. ரெண்டாவது, ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுல ஏற்கனவே பண்ணாங்க. 10 ஜோனை ஏடிஎம்கே பேரில் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 ஜோன் தான் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க முன்வைக்கும் பொழுது, தொழிலாளிகள்னாக்கா 10 வீடு திருடு போச்சுனாலும் 5 வீடு திறந்து போட முடியுமா அப்படின்ற லாஜிக்கலான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு கட்டாயமாக இந்த கவர்மெண்ட்டு செவி சாய்க்குன்னு நாங்கள் நம்புகிறோம். முந்தானேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கீமை தெரு நாய்களுக்கு தெருக்களுக்கே சென்று நேரடியாக தடுப்பூசி செலுத்தப்படும்னு சொல்கிறாங்க. தெருநாய்களை தெருக்களுக்கு போய் சந்திக்கக்கூடிய அரசாங்கம், கார்ப்பரேஷன் அதிகாரிகள் வாசல்லே 12 நாளாக காத்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகளை பார்க்கலையே அப்படின்ற ஒரு பெரிய வேதனையும் வலியும் நமக்குள்ளே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பெரும்பாலும் போட்டு விடுவாங்க. அதில் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் வருவோம். அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆகுனா கூட அதை கவர்மெண்ட் எங்களை ஏற்றுக்காது. நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்கோம். இந்த வேலைக்கு ரெஸ்ட்டும் போக முடியாது, நம்ம யாருக்குன்னு போய் கேட்க முடியாது. வீட்டில் சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் கேட்டால் கூட எங்களெல்லாம் விட மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் விட மாட்டாங்க. ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. கேட்டிருக்கோம், சில பேர் விட்டது இல்லை. ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் விட்டதே கிடையாது. ரெண்டாவது நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் போனாலும் தண்ணி கேட்டாலும் ஒரு குப்பை போடுறது கூட சரி முடிச்சு போட்டு மேலேருந்து போடுவாங்க, மொட்டை மாடியிலேருந்து. அந்த கூடையில் இப்படி வாங்குவோம் நாங்கள். எங்கள் மேலெல்லாம் தெளிக்கும். என்ன பண்ணுறது, நம்ம சம்பளம் வாங்கி சாப்பாடு செய்யணுமே, நம்மளுக்கோசம் பிள்ளைங்க காத்துன்னு இருக்கணுமே. பசங்களை நினச்சி தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை போட்டுறோம். இப்போ அந்த குழந்தைங்களுக்கும் இப்போ இந்த வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு வந்துச்சு, ஸ்கூலுக்கு ஃபீஸு வந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருந்தாலும் ஒரு பேனா ஒரு புக்கு கூட வாங்கினல, அதுக்கு கூட இப்போ இல்லாத, எதுவுமே இல்லாத நாங்கள் நடுத்தெருவில் உக்காந்துனுக்கோம். இந்த 12 நாளாக எங்களுக்கு சம்பளமும் போச்சு. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாத நாங்கள் உக்காந்துன்னு இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எத்தனை லேடிஸ், ஜென்ஸு கூட கிடையாது, எல்லாருமே லேடிஸ் தான். இந்த சேகர் பாபு ஐயா கூட மனசு இறங்கி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும், அவ்வளோதான். நாங்கள் பேசுறதுக்கு கொண்டது எதுவாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் கூட அவர் மன்னிப்பு கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லி எங்களுக்கு தொகுப்பூதியமாக வழங்கணும். தூய்மை பணியாளர் எதுனா பேசியிருந்தாங்கன்னா அவர் கையை காலை நினச்சி நாங்கள் വലിய மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் ஆழ்ந்த மன்னிப்பு கேட்குறோம். இன்னும் இதை விட இறங்கி என்ன வர முடியும்? எங்களுக்கு வேலை வேணுதுன்னு யார் காலெல்லாம் பிடிச்சி நம்ம ஒரு வேலைக்கு தரோம். நாட்டு ஆளுற முதலமைச்சர் காலில் உயர்த்து தப்பே இல்லை. நாங்கள் எது பேசியிருந்தாலும் எங்கள் மகளிருங்க எதுக்கு பேசியிருந்தாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். அதை கூட நாங்கள் சொல்லிட்டோம் சேகர் பாபா ஐயா கிட்ட. இந்தமாரி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டோம். அது கூட நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். எங்களுக்கு வேலை வேணும் ஐயான்னு கேட்குறோம். எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா என்ன சொல்லுங்க? 15 வருஷம் தான் நாங்கள் உழைச்சோம்.
இப்போ நேற்று வேலைக்கு வந்து இன்றைக்கி உங்களை போராட்டம் பண்ணி உங்களை தொல்லை பண்ணால் பரவாயில்ல. 15 வருஷம் இவ்வளோ எங்கள் வேர்வை எங்கள் ரத்தமாக சிந்தி நீங்கள் சம்பளம் ஒரு கம்மியாக உதயத்தில் தான் நாங்கள் வேலை செஞ்சோம். இப்போ எங்களால் வந்து தனியார் தனியார் வேலைக்கு போகிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இறங்குறோம். எங்களுக்கு வேலை வேணும், எங்களுக்கு ஒரே கோரிக்கை இந்த வேலை வேணும்ப்பா. 1ஆம் தேதி 12 தேதி வரைக்கும் உட்காந்துருக்குறோம். ஒரு பதிலே எங்களுக்கு இன்னும் வரல. இன்னும் சரியாக வீட்டுக்கு போகல, அம்மா அப்பா முகத்தை பார்க்க முடியல, ஒரு வேலை இல்லை. உண்மையிலே அங்கே வேலை செஞ்சாலும் மசாலா கிசாலா பொறி கூட நாங்கள் போயிடுச்சுப்போம். எங்களுக்குன்னு எதுவுமே இல்லைண்ணா. 12 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டோம். பணியை நிரந்தரப்படுத்த சொல்லிட்டு பணியை நிரந்தரப்படுத்தலை. மெயின் தொகுதியாக கொளுத்தூர் தொகுதியும் 2 பேர் தொகுதி தான். அப்பா தான் பையன் தான். அவங்களே இந்தமாதிரி கான்ட்ராக்ட் விட அப்போ வேறு யாருன்னா எங்களுக்கு ஆதரிப்பா? முதலமைச்சர் தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். பொதுமக்கள் எல்லாமே எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறாங்கண்ணா. உண்மையில பப்ளிக் எந்த டிஸ்டர்ப் நாங்கள் பண்ணல. நாங்கள் ஒரு ஓரமாக தான் உட்காந்து ஒரு டார்பால் இந்த மழையிலையும் வெயிலையும் ஏதோ யாரும் வந்து உணவு போடுறாங்க, அவங்க கடவுள் மாரி அவங்க வந்து போடுறாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் கட்சிக்காரங்க யாருமே வந்து பார்க்கல. திமுககாரங்க இன்னும் இதுக்கு யாருமே வந்து பார்க்கல. ஓப்பனாக சொல்லுவோம், யாருமே வந்து பார்க்கல. ஆனால் அவங்க கார் ஓடி போகுது. அந்த இறந்து போன ஆம்ஸ்டாங்க அந்த ஒய்ஃப் வந்தாங்க, அவங்க வந்து பிரிஞ்சு போட்டாங்க. அப்புறம் திருமாவளவன் அண்ணன் வந்தார், சீமான் சார் வந்தார், அப்புறம் வந்து முஸ்லீம் காலேஜ் பசங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க. இன்னும் வந்து அவங்க வந்து ஒன்றும் ஒரு பதில் கூட சொல்லும் போது 2 கிலோ அரிசி கொடுத்தாங்கண்ணா. அந்த முருங்கைக்காயெல்லாம் ஒஞ்சி போன முருங்கைக்காய், அந்த வெங்காய தக்காளி கொஞ்சம் கொடுத்தாங்க. இவங்க மற்றபடி யாருமே எதுவுமே செய்யலை. சாப்பிட்டதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் என்னண்ணா இப்போ உபகரணம்லாம் கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கலண்ணா. அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் போது க்ளவுஸ் அதெல்லாம் கொரோனாவில் கொடுத்தாங்கண்ணா. அப்புறம் எதுவுமே கொடுக்கலண்ணா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க வந்து எல்லாமே வந்து இது பண்ண தான் பார்க்குறாங்க. சரி வந்து எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் இருக்க லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஜென்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. லேடிஸ் ஏன் அதிகமாக? லேடிஸ் எல்லாரும் நான் வீட்டு கஷ்டத்தில் தானே எல்லாம் வேலைக்கு வருவாங்க. ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் சிரிக்காது, பசங்க சிரிக்காது. ஒரு வயிற்று உணவுக்கோசம் தான் ஒரு வேலைக்கு வராங்க. லேடிஸ்னு ஒரு துணிஞ்சு வேலைக்கு வராங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வராங்க. வெயில் எப்படியோ முடியல, அதுதான் சமாளிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கானது மட்டும் இல்லை, இது எனக்கானதோ என்னுடைய குடும்பத்துக்கானதோ கிடையாது, எங்களுடைய சந்ததிக்கானது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒடுக்கப்பட்டவங்களுக்கான ஒரு போராட்டம் தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சம்பளத்தை வச்சோ இந்த வருமானத்தை வச்சு நாங்கள் ஒரு பெரிய மாளிகையோ பெரிய பெரிய ஒரு லக்ஸரியான காரில் நாங்கள் வரப்போகிறது கிடையாது. நாங்கள் என்னுடைய அன்றாட உணவுக்கு நாங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த கடனை அடைக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் இப்போ இந்த போராட்டம் பண்ணுறது. இங்கே நாங்கள் கேட்குறதுலாம் ஒன்று மட்டும் தான், பணி நிரந்தரம் ஒன்று மட்டும் தான் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதை பண்ணுறது மூலிமா எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலே வருவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கான்ட்ராக்டில் கவர்மெண்ட்டு கீழே கான்ட்ராக்டில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே கான்ட்ராக்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 1/8/2025 வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மொத்தமாக தனியார் மையத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது நாங்கள் தனியார் மையத்தில் போய் செய்கிறதுக்கு. எங்களுடைய வழக்கறிஞர் சங்கம் இருக்குது. எங்களுக்கு வழக்கறிஞர் இருக்காங்க எங்களுடைய சங்கத்தில். என்னுடைய சங்கம் வந்து எல்டியூசி ஓகேங்களா, இடது தொழிற்சங்க மையம். அப்புறம் UUI உழைப்போர் உரிமை இயக்கம், அதோடைய மாநில தலைவர் பாரதி, அவர் தான் எங்களை வழி நடத்துறது. அவர் தான் எங்களுடைய தலைமையும் கூட. இது வந்து எப்படின்னாக்கா கான்ட்ராக்டுக்கு விட போகிறோம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் கோர்ட்டில் கேஸை போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குவோம். அவங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சடனாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த 1/8/2025 ஒரேடியாக நீங்கள் தனியார் மையத்துக்கு போகணும், ஆளுங்களாம் இறக்கிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு பதில் வேலை செய்ய வேற ஒரு ஆட்களை இறக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்க இருக்க தான் செய்கிறான். இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கின்றவங்க இந்த கோட்டை அழிச்சிட்டு, ஏன்னா எல்லாருமே வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு 23,000 ரூபாய் சம்பளம், நாங்கள் கேஸ் போட்டு நாங்கள் வாங்கின அந்த காசை அதை விட எங்களோட ஏழ்மையில் இருக்காங்கல்ல, அவங்களும் எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் வந்து சேருவாங்கல்ல. எங்களை வச்சு எங்கள் ஆளுங்களே அடிக்கிறது அந்த மாதிரியான வேலை. அது எப்படின்னு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேயர் பிரியா வந்து எங்கள் ஆளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து தானே வந்தாங்க, அவங்க உங்களுக்கு ஆதரவாக தான் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு நல்லா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேளிக்கையாக இருக்குது இந்த வார்த்தையை. என்னால் செய்ய முடியல, அரசு எனக்கு என் கையில் அதிகாரம் இருக்குது, என்னால் செய்ய முடியல. ஆனால் அதை தனியார் மையத்துக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு கூலியே தர முடியல, தினக்கூலியே உங்களுக்கு நான் தர முடியல. ஆனால் கான்ட்ராக்டுக்காரனுக்கு 270 கோடி கொடுக்குறேன், வருஷத்துக்கு 2700 கோடி கொடுக்குறேன்னாக்கா இது கேட்கவே ஒரு மாதிரி முட்டாள்தனமாக இருக்குது. இது இங்கே உட்காந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 12 நாள்கிட்ட இதுக்கு இருக்கிறதுல மொத்தம் 90% பெண்கள் தான் இருக்காங்க. ஏன் பெண்களுக்கு பிரச்சனையே இருக்காதா? அது ஒன்றும் புரியல இருக்கு. அதான் சொல்கிறேன், முதல்வர் இறங்கி வந்து பேசினா மட்டும் தான் முடியும். இது சம்பந்தமே அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசுகிறாரு. ஏன்னா அவர் அந்த துறையை சார்ந்தவரே இல்லை. நேரு அவர் வந்து பேசியிருந்திருக்கணும், மேயர் பேசியிருந்திருக்கணும், இல்லைனாக்கா ஆணையர் பேசியிருந்திருக்கணும். இவங்க எல்லாருமே மௌனம் காக்குறாங்க. சேகர்பாபு வந்து அவர் பேசுகிறாரு. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடமே வந்து ஒரு சென்னையோட ஒரு மையப்பகுதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு சப்போர்ட்ன்றது நாளுக்கு நாள் வளர்த்துட்டே தான் போகுது. நாங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நாள் உட்காந்தப்ப நினச்சிருப்பாங்க, யாரோ உட்காந்துருக்காங்க, எதோ போராட்டம் பண்ணுறாங்க, போயிடுவாங்க அப்படின்ற நிலையில தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் ரொம்ப வலுவாக இருக்கோம். நாங்கள் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய
எங்களுடைய போராட்டம் வெற்றி அடையாமல் நாங்கள் போகிறதாவும் இல்லை. இது எத்தனை நாள் ஆனாலும் நடக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. கட்சிகளில் வந்து எதிர்கட்சிகள் இருந்து மற்ற கட்சியில் வந்து ஆதரவு எங்களுக்கு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் இருக்குது. எனக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்தார். அதுக்கப்புறம் நேற்று செல்வ பெருந்தை ஐயா வந்தார். அப்புறம் விடுதலை புரட்சி பாரதம் கட்சியிலேருந்து இப்போ வந்திருக்காங்க. அண்ணன் சீமான் நேற்று வந்தார். இது போல் கட்சிகள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டே இருக்காங்க. ஃபண்ட்ஸும் எங்களுக்கு தராங்க. உணவுலேருந்து எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டிவிக்கில் சொல்லவே தேவையில்லை. முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாகவே அவங்க இருக்காங்க. அவங்களுடைய உதவி பெருசாக இருக்குது. எங்களுக்கு சாப்பிட என்ன தேவை, என்ன வேணும் உங்களுக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா டிவிக்கு நிறைய பண்ணுறாங்க, ஏடிஎம்கே நிறைய பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக சொல்லலாம் விவசாய தோழர்கள், அப்புறம் நம்ம நீலம் பண்பாட்டு மையம், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவி மட்டும்தான் இங்கே ரொம்ப மிக பெருசாக இருக்குது. அவங்களுடைய நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே எல்லாம் ஒருத்தர் ஒரு கஷ்டத்துக்காக வந்தது. எனக்கு இந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனாலேயே நான் இந்த வேலையில் வந்து நம்ம கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஸ்ட்ரீட்டில் நான் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். சுத்தப்படுத்துறது ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு உதவி பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுபோல் எங்களுக்கு சுத்தப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம். நாங்கள் படித்து நாங்கள் இந்த வேலைக்கு நாங்கள் வருவோம். நீங்கள் இருக்க அந்த பில்டிங்கில் ரிப்பன் பில்டிங்கில் இருக்கீங்களே அந்த வேலைக்கு நாங்கள் வருவோம். ஆனால் உங்களால் எங்கள் வேலைக்கு வர முடியுமா? முடியாது. நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, ஆனால் நாங்கள் யோசிக்க மாட்டோம். மக்களுடைய நலனே எங்களுடைய நலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேலையாக செய்கிறோம். சரியா குப்பையாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் செஞ்ச மாதிரி செய்யலாம். அவங்களே சொல்லுவாங்க, பப்ளிக்கே சொல்கிறாங்க நாங்கள் செஞ்ச மாதிரி. ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் 10 வருஷம் வேலை செஞ்சு 5 வருஷம் வேலை செஞ்சோம். இது 1ஆம் தேதி 10 தேதி வந்து அவங்க தெரியுமா நாங்கள் தெரியுமா? எங்களை தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது. அவங்க யூனிஃபார்ம் போட்டாலும் போதும். நாங்கள் யூனிஃபார்ம் போடாமல் வேலை செய்வோம். அதெல்லாம் செம்மையாக வேலை செஞ்சோம். அந்த கொரோனாலலாம் வந்து அப்படியே சேரெல்லாம் அப்படி இருக்கும். ரொம்ப கலீஜாக இருக்கும் உடம்பு. கொரோனால அந்த மழையில் அப்படியே அவ்வளோ கஷ்டப்படுறோம். சானிடைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு எல்லாம் கடவுளை நம்பி தானே வரோம் வேலைக்கு. இப்போ நடந்துனே போகிறோம். நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஏன் வந்து பார்க்கலாம்ல, ஓட்டு கேட்க வேண்டி இப்படி வராங்களே, நம்மளுக்கு போட்டுருங்க நம்மளுக்கு போட்டுருங்க. இப்போ எங்கே இவங்களாம் மக்களாக தெரியலையா? இவங்களாம் எல்லாம் அந்த அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. சொல்லுங்கள், இங்கே தானே இருக்கிறாங்க. ஏன் அந்தமாரி பண்ணுறாங்க? வந்து பார்க்கலாம்ல, சொல்லுங்கள். டெப்டி சிஎம் ஆகிறாரு, அந்த சிஎம் ஆகிறாரு, அவங்கள போனால் நாங்கள் தானே க்ளீன் பண்ணோம், நாங்கள் தானே சுண்ணாம்பு போட்டோம், நாங்கள் தானே பீச்சிங் பவுடர் போட்டோம். எங்களுடைய உயிரை பாதுகாத்து நாங்கள் செஞ்சோம். சொல்லுங்கள். டீ சாப்பிட்டீங்கன்னா டீ ஒன்றும் சும்மா சாப்பிடல. நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறது. அவங்க கார் போனால் தண்ணி தள்ளலாம். அவங்க ஒரு கவர் கூட மாட்டிச்சு என்ன பண்ணுவோம்? எல்லாருமே வந்து மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் மழை அதை பாருங்கள். இப்பயே டார் பை கட்டுறாங்க லேடிஸ். அவங்களுக்குன்னா சார் காரில் ஜாலியாக போயிடுவாங்க, போய் ஏசி ரூமில் உட்காருவாங்க. நாங்கள் அப்படியா? சொல்லுங்கள். கஷ்டப்படுறோம். குனிஞ்சி குப்பை வாரணும், குனிஞ்சி பெருக்குவாங்க லேடிஸு. இந்த இடம்லாம் விட்டு போயிடும். இந்த காரில் வந்து இதுமா போட்டுருங்கம்மா, நம்மளுக்கு போட்டுருங்கம்மா அவங்களுக்கு போட்டு வர வச்சு தான் எங்களுக்கு இந்த நிலைமை. புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அவங்க தெரிஞ்சுப்பாங்களே 26ல். அவர் முதலமைச்சரை எங்களுக்கு நல்ல செய்தியாக சொல்லணும். அப்படி சொன்னால் தான் இந்த இடத்த விட்டு நவருவோம். இல்லைனா யாரும் நவர மாட்டோம். நாங்கள் எந்த பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணல. வண்டிலாம் தானாக போகுது, பஸ்ஸெல்லாம் தானாக போகுது, ட்ரெயினில் போகுது. யாருக்குமே எந்த டிஸ்டர்ப்ஸும் பண்ணல. நாங்கள் இப்படி தான் இருப்போம். புரியுதுங்களா? அங்கே இங்கே போகிறாரு, எங்கேயாவது வராரு, இங்கே வந்து எங்களை பார்க்கணும். பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொன்னால் தான் இங்கேருந்து போவோம். இதால் என்ன ஆகும்னு அவர் தான் சந்திப்பார். மெயின் 26 பார்த்துக்கிட்டோம். சரி, நேற்று வரைக்கும் மழை இல்லை. நேற்று மழையில் எப்படி சமாளிச்சிங்க? நேற்று இங்கே இருக்கிறோம். இந்த இடத்துல தான் மழையில் எப்படி சமாளிச்சிங்க? தார்பாய் போட்டுன்னு கொசு கடியில் அந்த தார்பாயிலே அவ்வளோ தண்ணி அதுலேயே உட்காந்துக்கிறோம். ஏன்னா எங்கள் நிலமை அந்த மாதிரி, எங்களுக்கு வேலை வேணும், அதனால தான் உட்காந்துக்கிறோம். இதை வச்சு தான் எங்கள் வாழ்வாதாரமே இருக்குது. பசங்களை படிக்க வைக்கணும், புருஷன் நல்லவனும் கெட்டவனும் அவனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். திருப்பி பசங்களை காலேஜ் பசங்களுக்கு எங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கையில் இருக்கணும். அந்த மாதிரிலாம் எங்கள் வேலையில் விஷயத்தில் தான் அந்த மாதிரிலாம் தேவைப்படுறதுனால எங்களை வேலையே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நாங்கள்? அதனால தான் இங்கேயே உட்காந்துக்கிறோம். மழையிலையும் வெயிலையும். இன்றைக்கி வெயில் கம்மி, 8 மணிக்கு அப்படி அடிக்கும். அவங்களும் அவங்கவுங்க காலேஜ் பசங்க அவங்க எங்களை வந்து இறக்க குணத்தோடு பார்க்குறாங்க தவிர அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் கூட இல்லாமல் எங்களை பார்க்கவே வரல. இன்னொரு 12 நாள் ஆகுது. நாங்கள் மழையில் வெயிலில் கொசு தொலையோ எப்படியோ நாங்கள் இங்கே இருந்து லோல் போடுறோம். நைட்டில் தூக்கம் இல்லாமல் பசங்களை கூட பார்க்குறதுக்கு இல்லை எங்களுக்கு. வீட்டுக்கு போய் வீட்டில் ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் பசங்களை எப்படி பார்த்துக்குவாங்க? குழந்தைங்க பொட்டை பசங்களை அம்மான்ற நம்ம தான் போய் பார்த்துக்கணும். ஆம்பளைங்கள் என்ன பார்க்க முடியும்? பொம்பளை பசங்க அவங்க படிப்பு கூட ஸ்கூலுக்கு 5 நாள் லீவ் போட்டுருக்குறாங்க. இங்கே 12 நாளாக நாங்கள் இருக்கிறோம். பசங்க ஸ்கூலுக்கு கூட போகல, 5 நாள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. மழை காலத்தில் கொரோனாக்கு இந்த துப்புரவு பணியாளர்கள் தெரியாமலே இருக்கும். அவளை கண்மூடிங்கன்னா போவாங்க. நம்ம வேலை செய்கிறது அவங்களுக்கு தெரியாத வீடு. காலையில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் தான் வந்து இந்த குப்பையெல்லாம் அகற்றுறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது. நம்ம தெரிய வைக்கணுமா? அவங்களுக்கு தெரியாதா நாங்கள் யாருன்ட்டு? இத்தனை 12 நாள் ஆகுது. இன்னும் அவங்க கோரிக்கை என்ன ஆன்ட்டு அவங்களுக்கு இதுவரையில் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியும். அவரே வந்து மருத்துவமனையை உதவியாக அனுப்பி வச்சுக்கிறார். நாங்கள் அவங்ககிட்ட கூட கையெடுத்து கும்பினோம். இந்த உதவி இதுவெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு செய்யுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுறோம்.
விழுந்த பிறகு பிபிக்கு தைராய்டுக்கு சுகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம். நாங்கள் நல்லா இருக்கும் போதே இதம்மான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு பண்ண இந்த இடத்த விட்டு காலி பண்ண போறோம். டாக்டர் கிட்ட செக்அப் போகும்போது கொரோனா க்ளவுஸ் என்னவோ போட்டுனுக்குறாங்க வெள்ளை தோல் மாதிரி. அது போட்டு கிண்டுவாங்க மூக்கில் வச்சு வாயில் வச்சு என்னதோ பண்ணுறாங்க கொரோனா எங்களுக்கு இருக்குதான்ட்டு. ஆனால் நாங்கள் இந்த வேலை செய்கிறோம், எங்களுக்கு கொரோனாலாம் ஒன்றும் இல்லையே வரல. எங்களுக்கு க்ளவுஸ்னா என்னன்னு தெரியாது. ரெயின் கொட்டு கொடுத்தது இல்லை எங்களுக்கு. மாஸ்க் இதெல்லாம் நம்மளுக்கு மெயின் ரோட்டில் மாஸ்க் இருக்குன்னு போடுவாங்க மண்ணடி. அப்போ வந்து ஒரு அதிகாரி வேணா தச்சமில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். க்ளவுஸ் எல்லாம் இல்லை எங்ககிட்ட, அதெல்லாம் கொடுக்குற. கொரோனாக்கே கொடுக்கலையா எங்களுக்கு. தனியாரம் போயிட்டாங்கன்னா 16,000 ரூபாய் சம்பளம்ன்றாங்க, இஎஸ்சி பிஎஃப்ன்றாங்க. அதெல்லாம் பிடிச்சானா 14,000 ரூபாய் கைக்கு வரன்றாங்க. 14,000 ரூபாய் வச்சு நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? சிஎம் வராரு, இந்த இடத்துல ப்ரோக்ராமு, நீங்கள் இந்த வேலை செஞ்சுதான் ஆகணும், செய்யலைன்னா நாளைக்கு வேலைக்கு எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த பயத்தில் ஐயோ எங்கள் வாழ்வாதாரம் போகுமென்ட்டு நாங்கள் இருந்து செய்கிறோம். ஒரே சம்பளத்துக்கு தான் நாங்கள் செய்கிறோம். தேவைக்கெல்லாம் நல்லா அந்த மாதிரி வேலை வாங்குவாங்க. மழை காலத்தில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் முடியலனாலும் கூட நாங்கள் வந்து முடியலன்னா கூட நாங்கள் காசு இந்த வாழ்வாதாரம் இந்த சம்பளம் வச்சு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோம். கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிறது கூட இல்லை எங்களுக்கு. ஏன்னா காலையில் போயிடணும் நாங்கள் வேலைக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஓபி சீட்டு போட்டு லைனில் இருந்து தான் நாங்கள் பார்த்துக்கணும். அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு நாள் சம்பளம் போயிடும் பயத்தில். ஏதோ மெடிக்கலில் போய் இல்லைன்னா ப்ரைவேட்டில் போய் காமிச்சிங்கன்னா வேலைக்கு ஓடிடுறோம். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டோம். நாளை நமக்கு நல்லா விடிவா வருமே, இப்போ கஷ்டப்பட்டா நம்ம பசங்க நல்லா இருப்பாங்களே, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குமே. வரும்போது நல்லா இருந்தேன். என் கை, என் கால், என் மூக்கு, உடம்பெல்லாம் இது போல் வந்துச்சு. இருந்தாலும் இந்த வேலை நான் செய்கிறேன். ஏன்னா இந்த வேலை தான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கைக்கே இந்த வேலை தான். அவங்க நம்மளுக்கு ஒதுக்கி வைப்பாங்களான்னு நாங்கள் நினைக்கல. எங்கள் வீட்டில் எங்களை ஒதுக்கி வச்சாலும் சரி, தவிர மக்களுக்கு நம்ம ஒதுக்கி இருக்கக்கூடாது. நம்ம அதில் இறங்கி செய்யணுன்றதை நாங்கள் வந்து 13-14 வருஷமாக செய்கிறோம். அவங்க போய் சேர்ந்து இருக்கனால நாங்கள் போடுற கோட்டு போட்டு அவங்கள கோட்டை பிடிச்சி இவங்க அனுப்பிச்சு வந்திருக்கிறோன்னு சொல்லி இப்படி பேசுகிறாரு அவர். 7,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்தாச்சு. கஷ்டப்பட்டு இப்படியோ நஷ்டப்பட்டு நாங்கள் வந்து சேர்ந்து போய் 14,000 ரூபாய்க்கு நாங்கள் எப்படி போவோம்? நீங்கள் சொல்லுங்கள். வீட்டு வாடகை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. பசங்களை பார்க்கணும், இல்லை நல்லது கெட்டது எங்களுக்கு உடம்பு சரி எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். லேடிஸ் தான் இருக்கிறோம். எங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனை எவ்வளோ இருக்கும், வலி எவ்வளோ இருக்கும், ஜென்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா? கை காலால வலிக்குது ஐயா. கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி உட்காந்த இடத்துல எப்படியா இருக்க முடியும் சொல்லு? நாங்கள் தொடப்பு வச்சு பெருக்கி குறிஞ்சி குப்பு வரணும்னா எங்களுக்கு ஒரு நல்லா இருந்தது உடம்பு. இந்த உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு கொடுத்துட்டு வரோம். நாங்கள் ரொம்ப இதெல்லாம் வேலை செய்யறவங்க உட்கார முடியாதம்மா. வேலை செஞ்சுன்னு ஒரு எக்ஸஸ் மாதிரி இருந்தது உங்களுக்கு அந்த வேலை. அதால உங்களுக்கு மறுத்து போச்சு காலு கைன்ற. இப்போ இங்க பாத்ரூம் போறதுக்குலாம் எங்க போகும்? மழை இந்த பாட்டை கட்டிங்கன்னா ஒரு சூடு அண்ணல தலைவலி வருது, கண்ணெல்லாம் எரியுது, எங்களுக்கு வயிறு வலிக்குது. எங்க பிரச்சனை யாருக்கிட்ட சொன்னோம், எங்களுக்கு ஒரு தீர்வு சிஎம் முடிவு பண்ணி அனுப்பிச்சாருன்னா போதும். நாங்கள் ஒன்றும் கேட்கல. எங்களை நிரந்தரப்படுத்திட்டு எங்கள் வேலைங்களை கொடுத்தா நாங்கள் போயிடுவோம். இத்தனை நாள் ஏன் எங்களை காக்க வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வேலை எங்கள் வேலை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் போய் செஞ்சுவோம். போங்க, உங்களை நிரந்தரப்படுத்தி ஆச்சு, நீங்கள் போய் உங்கள் வேலை நீங்கள் செஞ்சு நாங்கள் போயினே இருப்போம். இங்கே இப்படி போயிடும், இவ்வளோ பெருசாகிடும், இவ்வளோ பெரிய புழு வரும், தூக்கி போடுவோம். மாஸ்க் இருக்காது, க்ளவுஸ் இருக்காது. அழகாக ஒரு கவர் எடுத்து ரெண்டு சைடு 2 காலை பிடிச்சி அந்த சைடு 2 பேர் பிடிச்சி பின்னில் தூக்கி போடுவோம், லாரியில் தூக்கி போடுவோம். முன்னேற்றன்றது வந்து அவங்க தரப்புலேருந்து எந்த முன்னேற்றம் வரல. எல்லாரோட சப்போர்ட்ன்றது முன்னேற்றம். சமூக வலைதளத்தில் பொதுமக்களுடைய ஆதரவு பெருகுதுன்றது முன்னேற்றம். அந்த விதத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்குதே தவிர எங்கள் சைடு இந்த பிரச்சனை. அவங்க சைட்லேருந்து எந்த முன்னேற்றம் இல்லை. அவங்க சைடில் தொடர்ந்து தனியாருக்கு போங்கன்றாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொல்கிறோம். கார்பரேஷனில் எங்களுக்கு கார்பரேஷனில் இருக்கணும்னு சொல்கிறோம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வீடு தரோம், ஆனால் தனியாரில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்டைரக்டான விஷயங்கள் நடக்குதே தவிர நேரடியாக பேச்சுவார்த்தைன்றது இல்லை. இங்கே எதுவும் எழுந்து போங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் நேரடி பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க, நாங்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். அவங்க எங்கள் கோரிக்கை நியாயம், நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை கொடுங்க, இவங்க கோரிக்கை ஜெயிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு ஆதரவு குரல் தான் வருது. ஆனால் கவர்மெண்ட் தான் செவி சாய்க்காமல் இருக்குது. ஓகே, இப்போ தனியாருக்கு போயிட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அந்த விஷயங்கள்? தனியார் போனால் முதல்ல 10லேருந்து 20 வருஷம் செஞ்ச வருஷம் அழியும். அவங்க வந்து ரத்தமும் சதையுமாக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து 365 நாள் வேலை, லீவு கிடையாது. அந்த வேலை செஞ்சதுக்கு முதல்ல யார் பதில் சொல்கிறது? இந்த இவங்க கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி 153, 285, 19/1/2021 தேதியிட்ட கடிதம் இதெல்லாம் இருக்குல்ல. அவர் சென்னையை தீர்மானிக்கிறவர் நான் தான், கான்ட்ராக்டருக்கோட முக்கியமான ஏஜென்ட் நான் தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கார். எங்களுக்கு யாருன்னா ஃபஸ்ட்டு பேசினா போதுன்னு நினச்சோம். அப்புறம் இவர் ஏன் பேசுகிறாரு நாங்களும் நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டம் இல்லை. வெயில் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷீட்டில் எல்லாரோட தோலும் கருகி போயிடும். கருகி போக மட்டும் இல்லை, உஷ்ணத்துலேயே இருக்கணும்.
இங்கே ஒன்றும் பாதுகாப்பு இல்லை, எல்லாம் தண்ணியும் சேருது. நைட்டு தூங்கும்போது கொசுக்கடி, எப்போ மழை வரும்னு தெரியாது, மழை பெஞ்சால் நனையணும். எல்லா நோயும் வருவதற்கு உண்டான ஆபத்து இங்கே தான் இருக்குது. முதல்ல வெயிலில் உட்காரதுலாம் வந்து நல்லதில்லை, பொசுங்கி டீஹைட்ரேட் ஆகி நிறைய பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க. விழுந்துட்டேன், குப்பை எடுக்க சொல்ல விழுந்துட்டேன், குப்பை எடுக்க அல்ல சொல்ல விழுந்துட்டேன். 2 வாரம் ஆகுது விழுந்து. வேலை செய்ய சொல்ல தான் விழுந்துட்டேன். 53 டியூஷன் எங்களுக்கு. அதான் இதுலேயே தான் இருந்தோம். இது பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கின்னு இருந்தேன். கட்டு நனையக்கூடாது, இல்லை புத்தூர் கட்டு, அதனால நனையக்கூடாதுன்னு பிளாஸ்டிக் கவர். இது வந்து வேலை செய்யும் போது தான். வேலை செய்யும் போது தான். வேலை செய்யும்போது க்ளவுஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் கொரோனா டைமில் செய்ய சொல்லவே எங்களுக்கு கை க்ளவுஸ் இல்லை. தொடப்பம் கூட நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படி தான் செய்தோம். ஆமாம், நாங்கள் தான் 120 ரூபா ஒரு தொடப்போம். கவர்மெண்ட்டில் கொடுக்கறது இல்லை. எவ்வளோ காலம் ஆயிடுச்சா கவர்மெண்ட்டில் கொடுத்து. நான் வேலைக்கு சேர்ந்த 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமாக செய்துன்னுக்கிறோம். இதுவரையிலும் எங்களுக்கு தொடப்பமே நாங்கள் இதுவரையிலும் வாங்கினதே கிடையாது. நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குவோம். கை க்ளோஸ் அந்த இதில் கொரோனாவில் கூட மாஸ்க் இல்லை, கை க்ளோஸ் இல்லை, எதுவுமே இல்லாத தான் வேலை செய்தோம் நாங்கள். அந்த மழை டைமில் கூட வரதா புயலில் செய்தோம், காற்று மழையில் செய்தோம், எல்லாத்துலேயுமே வேலை செய்தோம். அப்போல்லாம் எங்களை வேணும் நீங்கள் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னாங்க. அப்போ இப்போ கான்ட்ராக்ட் வந்தோடனே எங்களை தூக்கி அப்படி போட்டோம். என்ன பண்ணுறது, நாங்கள் கையில் எது எடுத்துன்னு போவோம், கம்பி எடுத்துன்னு போவோம். அந்த கம்பியில் அந்த குப்பையெல்லாம் எங்கே தேங்கி நிற்குதோ, சஸ்போனாண்ட குப்பை நிற்குதோ, தண்ணி போகிற இடத்துல அதெல்லாம் அள்ளணும். பின்னாடியே வருவாங்க, அதெல்லாம் அள்ளி போடுங்க ஆனிட்டு அதெல்லாம் அள்ளி போடுவோம். இப்போ கான்ட்ராக்டில் போன்றாங்க எங்களை. இத்தனை வருஷமா 15 வருஷமா நான் எங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்லை. 15 வருஷமா இந்த வேலை எதுக்காக பார்த்தீங்க? கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி நான் எலெக்ஷன் வந்தோடனே உங்களுக்கு பர்மிட் பண்ணிடுறேன் அன்னி வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி பார்த்து தான் நாங்கள் சரி நம்ம செய்தோம்னா நம்மளுக்கு பர்மிட்டாக கிடைக்கும் வேலை. அதனால் இந்த 15 வருஷமாக அதில் ஒழிச்சு கையை ஒஞ்சிச்சு, கால் ஒஞ்சிச்சு, அதெல்லாம் ஒழிஞ்சு கூட வேலை செய்திக்கினே இருந்தோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கள் கார்பரேஷன்னு சேர்த்தாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே உங்களுக்கு கான்ட்ராக்டுன்னு சொல்லியிருந்தா இந்த 15 வருஷத்துக்கு எதனா ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோம். பிஎஃப் எல்லாம் சேர்ந்துருக்கோம். அதை சந்தோஷமாக வாங்கின்னு கூட நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு கான்ட்ராக்டெல்லாம் இல்லை, கார்பரேஷனில் தான் நீங்கள் செய்யணும்னு எங்களை இந்த 15 வருஷம் 16 வருஷமாக எங்களை வேலை வாங்கினாங்க. பொதுமக்கள் கொடுக்குறத தான் நாங்கள் சாப்பிட்றோம். அது டீயோ தண்ணியோ இட்லி நாஷ்டா அதை தான் சாப்பிட்றோமா தவிர எங்களுக்கு அவங்க யாருமே வந்து இன்னும் இங்கே ஏன் இங்கே இருக்கிறீங்கன்னு இன்னும் ஒரு வார்த்தை எங்களை கேட்கல. எங்களை கேட்காததோடு இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். அதை நம்பி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதை நம்பி தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்குறோம். அதை நம்பி தான். அதனால தான் அந்த வேலை எங்களுக்கு வேணும்னு கேட்குறோம். வேறு வேலை இருந்தால் நாங்கள் போயிடுவோம். இப்போ இதுக்கு மேல்ட்டு நான் இந்த வயசு வரையிலும் அதில் கஷ்டப்பட்டுட்டு இதுக்கு மேல்ட்டு கான்ட்ராக்டில் போனால் 2 மாதம் தான் எங்களை செய்ய சொல்லுவோம். உனக்கு வயசு ஆயிடுச்சு போ நீ திருத்தோம். அப்போ நான் எங்கே போவேன்? அதனால வேலை பார்த்ததுக்கு இந்த டைம்ல டக்குன்னு போனா நான் எங்கே இப்போ கான்ட்ராக்டில் போங்க நீ சொல்கிறாங்க. கான்ட்ராக்டில் போனால் 2 மாதம் என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வந்தோமேன்றதுக்கோசம் செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் உனக்கு வயசாகிடுச்சுமா நீ போயிடுமா வீட்டுக்குன்னுவாங்க. நான் எங்கே போவேன்? எல்லாமே செய்தாங்க. நாங்கள் செய்யலைன்னு சொல்லலை. எல்லாமே செய்து இப்போ குப்பை போல் தூக்கி போட்டாங்க பிளாட்பாரத்தில். இப்போ நாங்கள் குப்பை போல் தான் இங்கே அவர் கண்ணுக்கு நாங்கள் தூக்கி போட்டார். ஒன்று போனால் கான்ட்ராக்டில் போங்க, இல்லைக்காட்டி உங்களுக்கு வேலை இல்லைன்றார். நான் ஒரு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வேலை இருந்தால் தான் நீ கூட 10 ரூபாய் என்னை நம்பி தருவேன். அந்த வேலை இல்லைன்னா என்னை யாருன்னா 10 ரூபாய் கொடுப்பாங்க. எனக்கு எந்த வேலையும் தெரியாது. வேறு கை க்ளோஸ் இல்லாதே அதுலேயே தான் எல்லாமே இருக்கும். அதில் ரொம்ப அசிங்கமான இதுவாக கூட இருக்கும். தனித்தனியாக அதை கொட்டி கீழே தனித்தனியாக பிரிக்கணும். சாப்பாடு தனியாக, குழம்பு தனியாக, தக்காளி தனியாக, வெங்காயம் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, கவர் தனியாக எல்லாமே பிரிக்கணும். அந்த மாதிரி பிரித்து கொடுத்தோம். நாங்கள் கூட கொடுத்தோம். அப்படியே பட்டு நாங்கள் வேலை செய்ய சொல்லலாம். நீங்கள் செய்கிறீங்க நல்லா செய்கிறீங்க நல்லா செய்கிறீங்கன்னுட்டு இப்போ வந்து நீ கான்ட்ராக்டில் தான் போனோம்னாக்கா என்ன ஐயா இதுதான். மக்களுங்க கட்சிக்காரங்க எல்லாம் வந்து எங்களுக்கு எதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே அனைத்து பொருளும் வருது. இருந்தாலும் இவர் வந்து நம்மளை பார்க்கலையே. அன்றைக்கி ஓட்டுக்காக சொல்ல மட்டும் வந்தார். ஐயா அம்மா பாட்டி
வந்தார். இப்போ ஏன் வந்து அப்படி ஜன்னலை திறந்து கூட பார்த்தா நாங்கள் தெரியும், அது கூட பார்க்க மாட்டேன்றாரு. எதனால அது உள்ளதான், அதை கூட ஒரு நாளைக்கு பூட்டு போட்டுருவாங்க, அந்த பாத்ரூமுக்கு இதுவை கூட பூட்டு போட்டுருவாங்க. அப்புறமா நாங்கள் பப்ளிக்கு போவோம், அதான் அந்த லாஸ்ட்டில் இருக்குது, அங்கே போவோம், அதை கூட பூட்டு போட்டுருவாங்க சில நேரத்தில். அந்த மாதிரி ஆட்சி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவர் தான் மனசு இறங்கி எங்களுக்கு போடணுமா தவிர வேறு யாராலையும் முடியாது. அதுதான் எங்களை அவருக்கு ரொம்ப தயவு பண்ணி கேட்குறோம். நாங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம நேராக போய் பேசும்போது அழாத குறையாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்பவே வந்துட்டு கணக்க செய்யுது. ஸோ இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம பேசணும், அவங்கக்கிட்ட போய் உரையாடணும். துறை சார்ந்தவங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் சோசியல் மீடியாலையும் சரி, நிறைய மாணவர்களும் சரி இதை தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது இவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கு நான் கேட்கக்கூடிய விஷயம் இதுதான். இதுக்காக அவங்க ஒரு பேச்சுவார்த்தையோ அட்லீஸ்ட் வந்து எங்கள் நேரம் வந்து அவங்க பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய முழு கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக துறை சார்ந்தவங்க பார்ப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.